கழிவு நீர்கள் அனைத்தும் தேங்கி நீர் சாக்கடை போல தேங்கியுள்ளது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய நபர்களுக்கு கூட புற்றுநோய் ஏற்பட்டு ஒரு நோயை உருவாக்கும் அபாய சூழல் உள்ளது. கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக இது தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் இங்குள்ள அரசு மருத்துவமனையுடைய நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ இதை கவனத்தில் கொள்ளவில்லை. இங்கே வரக்கூடிய நோயாளிகள் இங்கே பெரும்பாலானோர் சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். இப்படி உணவகத்தின் முன்னாடி தேங்கி கடந்து கழிவுநீர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இருப்பதை அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. உடனடியாக இதனை அரசு மருத்துவமனை நிர்வாகமும் மாநகராட்சியும் கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இந்த பகுதியை தூய்மையாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் நல்ல முறையிலே ஆரோக்கியமான உணவை உண்பதற்கு மேலும் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுப்பாதை ஒன்று அமைத்து ஏற்கனவே ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதை செயல்படுத்தப்படாமல் உள்ளது. அதனால் போக்குவரத்துக்கு வாகனங்கள் அனைத்துமே 108 ஆம்புலன்ஸ் எல்லாமே இந்த பகுதியில் தான் வந்து போகுது. இதை அந்த 2 பாதைகளுமே உள்ளே செல்லும் வழி வெளியே வரும் வழி என்று மாற்றுப்பாதையாக மாற்றி பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார்? இளையவளவன் வழக்கறிஞர்.